Hi friends, welcome to our channel Subbu Travel Vlog. நம்ம இப்ப இருக்குது மும்பையோட LTT லோக்மானியா திலக் டெர்மினல்ல தான் நம்ம இருக்கங்க. இங்க இருந்து நம்ம சேனல்ல முதல் முறையா ஒரு vlog ஸ்டார்ட் பண்ண போறோம். அது லாங் டைம் டிராவலா இருக்க போகுது ட்ரெயின்ல. நம்ம போறது பாத்தீங்கன்னா LTT ல இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். அதுல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறோம். 30 ஹால்ட்டோட 29 மணி நேரத்தில் டிராவல் பண்ண போறோம். சூப்பர் ஜெர்னியா இருக்க போகுதுங்க. நீங்களும் நம்மளோட இந்த ஜெர்னில ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இருக்கிறது ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ரொம்ப பிஸியான லோக்மானியா திலக் டெர்மினல்ல தான் இருக்கும். இங்க இருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம். வாங்க ட்ரெயினோட டீடைல் பத்தி பார்த்தரலாம். ட்ரெயின் நம்பர் 11013 11/013 மும்பை LTT ல இருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய இந்த சூப்பரான ட்ரெயின்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு வியாழக்கிழமைங்க. வியாழக்கிழமை நைட்டு 10:35 புறப்படுற நம்ம ட்ரெயின் சனிக்கிழமை காலையில் 6:30 தான் கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ண போகுது. ஒரு 29 மணி நேரம் சூப்பரா ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறோம். 2 நைட்டு ஒரு பகல் டிராவல் பண்ண போறோம். ஃபுட் மேனேஜ்ல எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு டீடைல் எப்படி இருக்கு, இந்த டூர்ல எப்படி இருக்கு, இந்த போகக்கூடிய ரூட் பார்த்தலாங்க. இங்க இருந்து புறப்படுற நம்ம ட்ரெயின் கல்யாண், பூனே, அப்புறம் பாத்தீங்கன்னா KSR பெங்களூரு, அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள போக போகுது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்டேட்டை கவர் பண்ணி போகக்கூடிய நம்ம ட்ரெயின் சூப்பரா ஜெர்னி இருக்க போது நம்மளோட நீங்க ஜாயின் பண்ணி டிராவல் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மும்பைல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. அது ரொம்ப முக்கியமானதான் இந்த லோக்மானியா திலக் டெர்மினல். இங்க இருந்தா நம்ம சவுத் சைடு, அதாவது பெங்களூர், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராக்கெல்லாம் இங்கிருந்தா ட்ரெயின் புறப்பட போகுதுங்க. அதனால மும்பையோட லோக்மானியா திலக் டெர்மினலை ஒரு குட்டி டூர் பார்த்துருப்பீங்க. இப்ப நம்ம ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டோம். இங்க பின்னாடி பாருங்க, சத்ரபதி சிவாஜி டெர்மினலோட ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அப்புறம் அந்த பக்கம் பாருங்க, எலிபண்டா கேவ்ஸோட ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. உள்ள போய் பார்த்தோம்னா எலிபண்டா கேவ்ஸ் அப்படிதான் இருக்கும் உள்ள. அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் பத்தி பாத்திரலாங்க. ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அண்டர்சூட் டிக்கெட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா பயங்கர கிரௌடா இருக்குங்க. இப்ப அங்க பாத்தீங்கன்னா இப்ப நைட்டு டைம் 9 மணி ஆகுது. நம்ம ட்ரெயின் 10:35ங்க. இன்னொரு 1 மணி நேரம் 30 நிமிஷம் நம்ம டைம் இருக்கு. நம்ம கொஞ்சம் ஏர்லியே வந்துட்டோம். இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனை பத்தி சில டீடைல் பாத்திரலாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் நிறைய இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏசி வெயிட்டிங் ஹால், அப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. நிறைய பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவு நல்லா நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. ஸ்டேஷன்ல பிரம்மாண்டமா ஃபேன் எல்லாம் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. ஆனா இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன, ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுட் ஆப்ஷனே கிடையாதுங்க. ஏன்னா IRCC கேட்டிங் போன டைம் நான் வரப்ப இருந்துச்சு. இப்ப அந்த IRCC கேட்டிங் தூக்கிட்டாங்க. அது இல்ல. வெளியே பாத்தீங்கன்னா ஹல்திராம்ஸ் இருக்கு. ஆனா ரொம்ப காஸ்ட்லியான இதா இருக்குங்க. வெளியே எங்கேயுமே ஃபுட் எல்லாம் கிடைக்கலங்க. நாங்களே ஃபுட் வாங்குறதுக்கு வெளியே போய் ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தோம். அந்த அளவு ஃபுட் மட்டும் ஒரு டிமாண்டா இருக்கு. மற்றபடி ஸ்டேஷன் சூப்பரான ஸ்டேஷனா இருக்கு. எவ்வளவு பிஸியா இருக்கு பாருங்க. 9 மணிக்கு பின்னாடி பாருங்க, அண்டர்சூட் கூட்டத்தை பாருங்க. டிக்கெட் எடுக்கிறதுக்கு செம்ம கிரௌடா இருக்காங்க. அதை பார்த்துட்டு வாங்க. நம்ம ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்ம் அலாட் பண்ணிட்டாங்க. 11013 இங்க இருந்து LTT ல இருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய குர்லா எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 அலாட் பண்ணிருக்காங்க.
நாம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வந்துட்டோங்க. இன்னும் நம்ம ட்ரெயின் இன்னும் கொண்டு வரல, என்னன்னு தெரியல. லேட் கீது பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா போன வாரம் அதுக்கு முதல் வாரம்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் லேட்டா தான் இங்கிருந்து புறப்பட்டு இருக்கு. அதனால இந்த இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருது என்னங்கிறது. நம்ம டிராவல் பண்ணக்கூடிய குர்லா எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் குர்லா எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா பிரைமரி மெயின் பாத்தீங்கன்னா இந்த சிஆர், அதாவது சென்ட்ரல் ரயில்வே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்லி கிளீனிங் மட்டும் தான் கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல பண்ணுவாங்க. இங்கெல்லாம் பிரைமரி மெயின்ஸ் முடிச்சுட்டு இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம் அங்க கிளீனிங் மட்டும் பண்ணிட்டு திரும்ப புறப்பட்டு வந்துடும். ஃபுல்லா பிரைமரி மெயின் வந்து இதான் பண்ணுவாங்க. அதனால ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் கிளீனா வச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இதுல வந்து டெடிகேட்டடா ஒரு ஏசி பேண்ட்ரி கார் வச்சிருக்காங்க. அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுட் எல்லாம் கிடைக்குங்க. இட்லி, தோசை, உப்புமா, வடை இதெல்லாமே நல்லதா கிடைக்கும். இல்ல சென்னைக்காரங்க மும்பைக்காரங்க வந்து பேண்ட்ரி கார் எடுத்திருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா நமக்கு மும்பை ஃபுட் தான் கிடைச்சிருங்க. இந்த வடப்பாவு, பாவ் பஜ்ஜி, இந்த தாலி, இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஃபுட் தான் கிடைக்கும். போது யாரு நம்ம கூட டிராவல் பண்ண போறான்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் ஒரு வழியா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு கொண்டு வந்துட்டாங்க. 10 நிமிஷத்துக்கு முதல்ல கொண்டு வந்துருக்காங்க. இன்னைக்கு என்ன சம்பவம் பண்ண போகுது தெரியல. ட்ரெயின் லேட்டா போறதுச்சுன்னா ஃபுல்லா ஜர்னி ஃபுல்லா லேட்டா போயிடும். ஆன் டைம் எடுத்துட்டாங்கன்னா பிக்கப் பண்ணிடலாம். ஆனா லேட்டா போட்டாலும் பிரச்சனை இல்லைங்க, ஸ்லாக் டைம் இருக்குது. அதனால நம்ம வந்து அது எப்படி இருந்தாலும் கரெக்ட் டைம் ரீச் பண்ணிடலாம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம லோகோ ஷாட் மட்டும் பார்க்க முடியல. இப்போ வந்து நம்ம ஸ்லீப்பர் கிளாஸும் செகண்ட் ஏசியும் பார்த்துருப்போம். அந்த லோகோ ஷாட்லாம் கார்ல நினைச்சிட்டு இருந்தோம், அதை காட்ட முடியல. சரி, இப்போ இந்த கோச்சோட பொசிஷன் பார்த்துடலாங்க. இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா 4 அண்டர்ரிசர்வ் கோச் இருக்குங்க, ஒரு எஸ்எல்ஆர் கோச் இருக்கு, அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி டெடிகேட்டா கொடுத்துருக்காங்க, ஒரு செகண்ட் ஏசி இருக்குங்க, அப்புறம் B1 to B5 வரைக்கும் தேர்ட் ஏசி வந்து 5 கோச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்லீப்பர் கிளாஸ்ல S1 இருந்து S8 வரைக்கும் 8 கோச் கொடுத்துருக்காங்க. அது போக டெடிகேட்டடா சூப்பரா பேண்ட்ரி கார் கொடுத்துருக்காங்க, அதுவும் இந்த ட்ரெயின்ல இருக்கு. மொத்தம் பாத்தீங்கன்னா 21 கோச்சோட நம்ம டிராவல் பண்ண போறோம் இந்த குர்லா எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் போகக்கூடிய ட்ரெயின்ல. நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ணக்கூடியது ஸ்லீப்பர் கிளாஸ் தான் டிராவல் பண்ண போறோங்க. S8 நமக்கு சீட் கிடைச்சிருக்கு. அதுதான் ட்ரெயின் பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா கிளீன் பண்ணி சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. ஜெர்னி சூப்பரா இருக்கும் போது நம்ம கூட்டு போகிறது 19 LHP கோச் தான் இருக்கு. இது என்ன வருஷம் தயாரிச்சுன்னு தெரியல. நான் உள்ள போய் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்றோம். நம்மளோட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. கோயம்புத்தூர் வரைக்கும் டிராவல் சூப்பரா இருக்கும் போது லோகோ ஷாட் மட்டும் தான் காட்ட முடியல. இடையில எங்க லோகோ ட்ரெயின் எங்கேயாவது நின்றுச்சுன்னா உங்களுக்கு லோகோ ஷாட் கண்டிப்பா காட்டுறோம். இல்ல KSR பெங்களூர் லோகோ ரிவர்சல் இருக்கு, அங்க போய் உங்களுக்கு காட்டுறோம். வாங்க டிராவல் பண்ணலாம். गाड़ी क्रमांक AA013 लोकमान्य तिलक टर्मिनल
Tilak Terminus, Kontur Express, platform Ramkasa. நம்ம இப்போ தானே ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோங்க. 27 நிமிஷம் டிலேவா ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இந்த தானே ஜங்ஷன் வந்து செம்ம கூட்டமா இருக்குங்க. அந்த பேசஞ்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா கியூ நிக்கிறாங்க. அந்த ஜனரல் கம்பார்ட்மெண்ட்ல ஏறதுக்கு அப்படி இங்க பொசிஷன் போலீங்க. நம்ம வரும்போதும் பார்த்தோம், போகும்போதும் பார்க்குறோம். இல்லை கியூ 2 தான் ஜனரல் கம்பார்ட்மெண்ட்ல ஏறாங்க. பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஎஃப்பும் பிளஸ் போலீஸும் வந்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு போறாங்க. டிடி வந்துட்டு போறாரு. நம்ம செக் பண்ணல டிடி. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா க்ரௌட் இருக்கு. நம்ம பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏசி பெட்டியும் ஒரு பக்கம் ஏசி பேண்ட்ரி காரும் இருக்கு. அதனால நமக்கு வந்து ஃபுட்டு வந்து பிரச்சனை கிடையாது. டக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்துடும். அதே ஒரு பக்கம் ஏசி இருக்கிறதுனால அந்த ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல போகக்கூடிய பேசஞ்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள ஏறி ஆக்குபை பண்றது அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஜர்னி வந்து நல்லா பீஸ்ஃபுல்லா ஜாலியா போகும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம இங்க வந்து 18 கிலோமீட்டர் கல்யாண் ஜங்ஷன், அங்கதான் போக போறோம். நம்ம கல்யாண் ஜங்ஷன் வரைக்கும் வீடியோ விளாக் பண்ணிட்டு தூங்க போலாங்க. தூங்கிட்டு காலைல 6 மணிக்கு ஷார்ப்பா போச்சுன்னா 6 மணிக்கு சோலாப்பூர் போயிடும். டிலே ஆச்சுன்னா எவ்வளவு டிலே ஆகும்னு தெரியல. ஆனா ஸ்லாக் டைம் இருக்கு, மேக்ஸிமம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாங்க அப்படியே நம்ம டிராவல் கண்டினியூ பண்ணலாம். அவருக்கு தானே ஜங்ஷன் 1 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதனால நம்ம கீழே வரைக்கும் பேச முடியல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே ஆர்பி போலீஸ் எல்லாமே நிறைய க்ரௌட் அதிகமா இருக்கனால நம்ம உள்ள இருந்து பேசிட்டோம். வாங்க கல்யாண் ஜங்ஷன் போலாம்.
டைம் இப்போ 11:40 ஆகுங்க. நம்ம ஒரு 25 நிமிஷம் டிலேவா கல்யாண ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இது வந்து செம கிரௌட் இங்கேயே ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம பூனே ஜங்ஷன் தான் போக போறோம். இங்கிருந்து நான் ஸ்டாப்பா 138 கிலோமீட்டர் டிராவல் பண்ண போறோங்க. நைட் வந்து பூனே ஒரு 1:30 மணி 2 மணி சுமாருக்கு போகும். ஆனா பாத்தீங்கன்னா காட் செக்ஷன் லோனாவால காட் செக்ஷன் மிஸ் பண்ண போறோம். பகல போனா அதை கவர் பண்ணலாம், இப்ப நைட்ல போறதால கவர் பண்ண முடியாதுங்க. ஒருவேளை எந்திரிச்சோம்னா உங்களுக்கு அதை காட்ட ட்ரை பண்றோம். அடுத்து நம்ம காலையில வந்து கல்யாண ஜங்ஷன் பூனே ஜங்ஷன் மீட் பண்ண போறோம். இப்ப நம்ம தூங்க போறோம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டு தூங்க போறோம். காலைல எந்திரிச்சு உங்களை சோலாப்பூர் ஜங்ஷன்ல இருந்து மீட் பண்றோம். இடையில இருந்து உங்களுக்கு காட்டுறேங்க. இப்ப வந்து குட் நைட் சொல்லிட்டு நம்ம தூங்க போறோம். குட் நைட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப சோலாப்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். டைம் இப்போ 6:41ங்க. ஒரு 41 நிமிஷம் டிலேவா நம்ம சோலாப்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். இப்போ ட்ரெயின் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து எல்டிடி போகக்கூடிய குருலா எக்ஸ்பிரஸ்ங்க. அது வந்து ஆக்சுவலி இங்க தான் மீட் பண்ண இருக்கணும். நம்ம ட்ரெயின் டிலேனால அந்த ட்ரெயின் இங்கிருந்து மூவ் ஆயிடுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஒரு 500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு. ட்ரெயின் ஜெர்னி சூப்பரா போயிட்டு இருக்குங்க. நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான தூக்கங்க. ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு அழுக்கல் குழுக்கள் இல்லாம சூப்பரா எல்ஹெச்பி கோச்சனால செம்மையா இருந்தது. ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. அடுத்து நமக்கு டிராவல் கண்டினியூ பண்ணலாம். அடுத்த பக்கத்துல இங்க இருந்து ஒரு 38 கிலோமீட்டர் ஒரு ஸ்டேஷன் வர போகுது. அதான் பார்க்க போறோம். நம்ம கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. இந்த சோலாப்பூர் ஜங்ஷன்ல மொத்தம் 7 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. நம்ம வந்திருக்கிறது 4வது பிளாட்ஃபார்ம் வந்திருக்கோம். இந்த சோலாப்பூர் ஜங்ஷன் வந்து ரொம்ப இந்த ரூட்லயே வந்து ரொம்ப மேஜரான ஜங்ஷனுங்க. ஏன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா கோலாப்பூர் மகாலட்சுமி டெம்பிள் இருக்கு. அங்க இருந்து போறதுக்கு இது நியர்பை ஸ்டேஷன். அதனால இந்த ஸ்டேஷனை யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் தமிழ்ல பண்டரிபுரம் சொல்லுவாங்க. பாண்டரங்கர் கோயில் இருக்கக்கூடிய பந்தர்பூர், அதுவுமே இங்க இருந்து பக்கம் தாங்க. இங்க வந்து நீங்க சோலாப்பூர் இறங்கிட்டீங்கன்னா இங்க இருந்து 2 கோயிலுக்கும் போறதுக்கும் இந்த ஸ்டேஷனை மக்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க. சவுத் இந்தியாவில வரக்கூடிய மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சோலாப்பூர்ல இறங்கிதான் இந்த பந்தர்பூருக்கும் கோலாப்பூர் மகாலட்சுமி டெம்பிளுக்கும் போவாங்க. நீங்க வந்தீங்கனாலும் சோலாப்பூர் ஜங்ஷனை யூஸ் பண்ணிக்கங்க. ஃபுட் ஆப்ஷனுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. இப்போ பாத்தீங்கன்னா 6:45 டைம் ஆகுது. ஃபுட் ஆப்ஷன் வரும். ஆனால் ஃபுட் இன்னும் சேல் பண்ண ஆரம்பிக்கலைங்க. கொஞ்சம் டிலே வரும்போது ஃபுட் ஆப்ஷன் இங்கே கிடைக்கும். அடுத்த ஸ்டேஷன் அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஃபுட்டும் கிடைக்கும். பாத்தீங்கன்னா மந்திராலய ரோடு, சத்தி சாய் பிரசாந்தி நிலையம், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுட் ஆப்ஷன் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுட், சவுத் இந்தியன் ஃபுட்டே கிடைச்சிடும். ஃபுட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இங்க பேண்ட்ரி கார்டும் இருக்கு. பேண்ட்ரி கார்டு நேற்று நைட்டே பாத்தீங்கன்னா ஆர்டர் எடுத்துட்டு நீட்டா டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ட்ரெயின்ல OPHS டீம் ஆன்போர்டு ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் சென்டர் அவங்களும் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நீட் அண்ட் கிளீனா ட்ரெயின் ஜர்னி போயிட்டு இருக்கு. நம்மளோட நீங்களும் அடுத்து டிராவல் பண்ணுங்க கோயம்புத்தூர் வரைக்கும். छत्रपति शिवाजी महाराज टर्मिनस मुंबई चेन्नई एयरपोर्ट सुपरफास्ट एक्सप्रेस प्लेटफॉर्म क्रमांक 3 पर RCX ट्रेन नंबर 22157 छत्रपति शिवाजी महाराज टर्मिनस मुंबई चेन्नई एयरपोर्ट सुपरफास्ट एक्सप्रेस इज कमिंग ऑन प्लेटफॉर्म नंबर 3. நம்ம இப்போ சோலாப்பூர் ஜங்ஷன்லேருந்து டிபார்ட் ஆகி போயிட்டு இருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 5 நிமிஷம் டிலேவாக சோலாப்பூர் தான் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம போகக்கூடியது துர்தானி ஜங்ஷன் அப்படிங்கிற இடத்துல தான் போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது 68 கிலோமீட்டருங்க. 1 மணி நேரம் ட்ராவல் டைம் போட்டிருக்காங்க. எவ்வளோ டிலே ஆகுதா இல்லை இயர்லியாக போய் ரீச் பண்ணதா அப்படிங்கிறத ட்ராவல் பண்ணி பார்த்துடலாம்.
நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பென்ட்ரிலேயே இட்லி வடை வாங்கிட்டோங்க. சட்னி சாம்பார் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நாம் இப்போ கங்காப்பூர் ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. டைம் இப்போ 8:30 ஆகுது. 1 மணி நேரம் 25 நிமிஷம் டிலேவாக நம்ம இந்த ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். நாம் இப்போ கங்காப்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து போக போகுதுன்னா காலாபுரகி ஜங்ஷன் தான் போக போகிறோம். வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ கலாபுரகி ஜங்ஷன்லேருந்து மூவ் போயிட்டு இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:58. 1 மணி நேரம் 18 நிமிஷம் டிலேவாக ட்ரெயின் மூவ் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாமே இந்த ட்ரெயின் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக ஏறிக்கிறாங்க. நம்ம அந்த இந்த போன ஜங்ஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. 4 ஸ்டேஷனாக நிறைய ஃப்ளோட்டிங் க்ரௌட் ஏறுறாங்க இறங்குறாங்க. க்ரௌடாக இருக்கு. நம்ம வெளியே போய் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் உள்ளே இருந்து எடுத்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம போகிறது ஷஹாபாத் ஜங்ஷன் போக போகிறோம். दाल बनाने नाश्ता ले दाल बनाने ब्रेड ऑमलेट है उपमा है ब्रेड कटलेट है டைம் இப்போ 9:25 ஆகுதுங்க. நம்ம ஷஹாபாத் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய வாடி ஜங்ஷன் தான் போக போகிறோம். ட்ரெயின் வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் டிலேவாக போயிட்டு இருக்குங்க. வாங்க நம்ம ஜர்னியை கண்டினியூ பண்ணலாம்.
டைம் இப்போ 9:37 ஆகுதுங்க. நம்ம வாடி ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். டிலேவை குறைச்சிட்டோம். இப்போ 26 நிமிஷம் டிலேவா போயிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம இங்கிருந்து போக பார்த்தீங்கன்னா யாத்கிரி ஜங்ஷன் தான் போக போறோம். இங்க இருந்து ஒரு 46 கிலோமீட்டர், இங்க ஒரு 46 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க யாத்கிரி ஜங்ஷன். அங்க தான் போக போறோம். இங்க ஒரு ஃபுட் ஆப்ஷனுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா மெதுவா இட்லி வடை எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு இந்த ஹோட்டல் இதுல. டைம் இப்போ 10:15 ஆகுதுங்க. நம்ம யாத்கிரி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 38 நிமிஷம் டிலேவா ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம போகக்கூடிய பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஜங்ஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ள தான் வருதுங்க. கிருஷ்ணா ஜங்ஷன் வந்து இங்கிருந்து ஒரு 44 கிலோமீட்டர். இங்கே ட்ரெயின் 2 நிமிஷம் தான் நிற்கும். வாங்க டக்கு நம்ம ட்ரெயினில் ஏறிக்கலாம். இந்த கிருஷ்ணா ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கில் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் போகிற ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. பிஸியான ஸ்டேஷனாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 நிமிஷம் அந்த ட்ரெயின் இங்கே நிற்கும். அஃபிஷியல் ஹால்ட் வந்து 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேஷனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெய்ச்சூர் போவோம். ரெய்ச்சூருக்கு அப்புறம் மந்திராலயம் வந்து நமக்கு ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ஸ்டார்ட் ஆயிரும். ஆந்திர பிரதேஷ் வந்து ஒரு 4-5 இது போன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு பெங்களூர் வந்துருங்க, கர்நாடகா ஸ்டேட் வந்துடும்.
நம்ம இப்ப கிருஷ்ணா ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கீங்க. டைம் 10:54 ஆகுது. ஒரு 28 நிமிஷம் டிலே ஆகும். நம்ம கிருஷ்ணா ஜங்ஷன் ரீச் பண்ணிருக்கோம். அடுத்து நம்ம போகக்கூடிய ஜங்ஷன் பாத்தீங்கன்னா ரைச்சூர் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் ஹால்ட் இருக்கு. ஆனா லேட்டா வந்தனால வெயிட் பண்றாங்களா இல்ல முன்னாடி மூவ் ஆகுதான்னு தெரியல. நம்ம பேசிட்டு ட்ரெயின்ல ஏறிக்கலாம். ஆந்திரா கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா நதிங்க இது, கிருஷ்ணா ரிவர். அதான் கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கோம். தண்ணி ரொம்ப குறைவாக தான் இருக்கு. நல்ல ஒரு பெரிய ரிவருங்க. இங்கே கிருஷ்ணா நதி ஓரனால தான் இது ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க.
டைம் இப்போ 11:25 ஆகுதுங்க. நம்ம ராய்ச்சூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய ஜங்ஷன் ஒரு முக்கியமான ஜங்ஷன். இந்த ட்ராக்கில் மந்த்ராலயம் ஜங்ஷன் தான் போக போகிறோம். ஸ்ரீ ராகவேந்தரோட கோயில் இருக்கக்கூடிய மந்த்ராலயம் ஜங்ஷன் தான் அடுத்து நம்ம போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் டிலேவாக போயிட்டுருக்கு. ராய்ச்சூரில் பார்த்தீங்கன்னா அண்ட்ரஸ் டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ரிசர்வேஷன் கோச்சில் நிறைய பேர் ஏறாங்க. இந்த ஃப்ளோட்டிங் ரோடு பார்த்தீங்கன்னா காலையில் துதானி அப்படிங்கிற ஸ்டேஷனில் ஸ்டார்ட் ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ராய்ச்சூர் ஸ்டேஷன் வரைக்குமே அந்த ஃப்ளோட்டிங் ரோடு இறங்குறாங்க. செம்ம பிஸியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வெளியே போய் வீடியோ எடுக்க வழி இல்லாமல் நம்ம விண்டோவில் உட்காந்து வீடியோ எடுக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. டைம் இப்போ 11:37 ஆகுதுங்க. நம்ம ராய்ச்சூர் ஜங்ஷன்லேருந்து புறப்பட்டோம். இங்கே கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா ஓவர் க்ரௌடு எல்லாம் ஏறிட்டாங்க. ரிசர்வேஷன் கோச்சில் ஏசி கோச்சில் ஏறிட்டாங்க. டிடி வந்து எல்லாத்தையும் இறக்கி விட்டாரு. இறக்கி விட்டதுக்கு தான் ட்ரெயின் புறப்படுது. இங்கே ஒரு 12 நிமிஷம் ஹால்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 37 நிமிஷம் டிலேவாக நம்ம இந்த இதில் புறப்பட்டுருக்கோம் ராய்ச்சூர்லேருந்து. அடுத்து நம்ம போகக்கூடியது இந்த ரூட்டில் ஒரு ரொம்ப மேஜரான ஜங்ஷன் மந்த்ராலயம் ஜங்ஷன் தான் போக போகிறோம். लोकमान्य तिलक टर्मिनस कोयंबटूर एक्सप्रेस प्लेटफॉर्म क्रमांक 1 से रवाना இந்த ஸ்டேஷனில் பாருங்கள், நம்ம மகாத்மா காந்தியோட தண்டி யாத்திரையிலேருந்து எல்லாமே வரைஞ்சி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்திருக்கோம். அதனால் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுது. ತಮಿಳು ಕನ್ನಡ ತೆಲುಗು ಎಲ್ಲ ಮಾತಾಡೋದು.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அது பத்தி ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போறதுனால மந்தவெளி ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். டைம் இப்போ 12:05 ஆகுதுங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிட்டு அடுத்த பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் ரொம்ப பிஸியா இருக்குங்க. நம்மளுடைய பார்ட் 1 ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறோம். அடுத்து பார்ட் 2ல மீட் பண்றேங்க. நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் டிராவல் vlog.